பார்த்துங்க, குலுக்கிட்டேன், கண்ணை மூடிக்கிட்டேன். ஏதோ ஒரு சீட் தயவு செஞ்சு நிறுத்துங்க. கடனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நல்லா லம்பாக மாட்டிப்பீங்க. ஜோதிடர்கள் ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க, ஆனால் அவங்களோட உண்மையான வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஒரு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும், உங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு யோகங்கள் வரும். அதே போல் வீடு கட்டி பாதிலே நின்று இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்றைக்கி என்ன நடக்குமோங்கிறத நினச்சி பயந்து எந்தெந்த ஆலயத்துக்கு போகணும், என்னென்ன செய்யணுங்கிறத நான் பரிகார முறைகளில் சொல்லிடுறேன். எனக்கு எல்லாமே தடையாக இருக்குன்னு நினைக்கிற நீங்கள் இதை செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும். அன்பான நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அதாவது குருபெயர்ச்சி பலன்கள் சொல்லும் பொழுது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இப்படி வரிசையாக சொல்லுவாங்க இல்லையா? நாம் ஒரு வித்தியாசமாக குலுக்கல் முறையில் நம்ம ஒரு 12 சீட்டு, இங்கே பாருங்கள், ஒரு 12 சீட்டு இந்த இதில் போட்டு நாம் குலுக்கி ஃபஸ்ட்டு இதுலேருந்து எந்த சீட்டு வருதோ அந்த ராசினருக்கு நான் முதல்ல பலன் சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த குருபெயர்ச்சி பலன்கள் என்பது பொதுவாக வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனுடைய பலன்கள் நாம் அனுபவிச்சு இருந்தாலும் கூட எல்லா வருஷமும் ஜோதிடர்கள் சொல்கிற போல் நம்முடைய பலன்கள் முறைகள் என்பது நமக்கு சாத்தியமாகுதா, இல்லை அந்த பலன்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்குதானா? அப்படி கிடையாது. பலர் ஜோதிடர்கள் ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க, ஆனால் அவங்களோட உண்மையான வாழ்க்கையை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த குருபெயர்ச்சி பலனானது 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா, குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த வீடான கடகராசிக்கு உச்ச குருவாக வந்திருக்கிறார். இந்த உச்ச குருவாக வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அதை வரிசையாக பார்க்க போகிறோம். முதல்ல எந்த ராசி சீட்டு வருதுன்னு எடுத்து பார்ப்போமா? பார்த்துங்க, குலுக்கிட்டேன், கண்ணை மூடிக்கிட்டேன், ஏதோ ஒரு சீட்டு, சரிங்களா? பார்ப்போம். பாருங்க, இது புரியுதுன்னு நினைக்கிறேன். கன்னி ராசி, கன்னி ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திலே வந்திருக்கிறார். அதாவது லாபக்குருவாக வந்திருக்கிறார். இத்தனை வருஷங்கள் இருந்த தடுமாற்றங்கள், நான் எது செஞ்சாலும் அதில் ஒரு லாபம் ஈட்ட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, நான் எதை தொட்டாலும் எனக்கு அதோடைய தடையாக நிற்கிது, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியிலே இருந்து, அதான் 11ஆம் வீடு உங்கள் ராசியிலிருந்து, அந்த 11ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், 7ஆம் பார்வையாக மகர ராசியும், 9ஆம் பார்வையாக மீன ராசியும் பார்க்கிறார். இதற்கு இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம், சரிங்களா? 11ஆம் இடமாக வந்திருக்கக்கூடிய இந்த லாபகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடமானது, நீங்கள் இத்தனை காலம் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சு அதில் ஒரு லாபம் ஈட்டணும்னு நினச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் லாபம் ஈட்டணும்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கைகூடும். அதே போல் சுப செலவுகள், சுபம் செலவுன்னா திருமணம் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. ஒரு கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கும், உங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு யோகங்கள் வரும். அதே போல் வீடு கட்டி பாதிலே நின்று இருக்கும், அதெல்லாம் நடக்கும். வாகனம் வாங்கி நான் ஏதோ ஒரு கடனை வாங்கி ஏதாவது ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன், கண்டிப்பாக பண்ணுங்க. அதே போல் இந்த கடன் வாங்குறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. கடனுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நல்லா லம்பாக மாட்டிப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தகுதிக்கு மீறி கடனை வாங்குறத இன்னையோட நிறுத்திக்கங்க. முதல்ல கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. இது என்னடா இப்போ எடுத்தோன்னே இப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் இத்தனை காலம் அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு வீணாக போயிருக்கும். ஒரு நிலையை இருங்க, போட்டு அதை திங்கிங் பண்ணுறது, இதை திங்கிங் பண்ணுறது, நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்றைக்கி என்ன நடக்குமோங்கிறத நினச்சி பயந்து அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்களை எடுக்கிறதுல தடுமாற்றம் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கவே கூடாது. இந்த கன்னிராசிக்காரர்கள் எந்தெந்த ஆலயத்துக்கு போகணும், என்னென்ன செய்யணுங்கிறத நான் பரிகார முறைகளில் சொல்லிடுறேன். முதல்ல சிவகங்கை பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் குரு பகவான் ஆலயத்துக்கு நீங்கள் போகணும். கண்டிப்பாக அந்த ஆலயத்துக்கு ஒரு முறையேனும் சென்று ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதே போல்
தர்ப்பணம் கொடுக்கணும். உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு நீங்கள் வருடா வருடம் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமைக்கு நீங்கள் போக முடியும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கணும், எனக்கு எல்லாமே தடையாக இருக்குன்னு நினைக்கிற நீங்கள் இதை செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முதல் எல்லாமே பொற்காலமாக இருக்கும். அதனால் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ரொம்ப சோர்வாக இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இனி துள்ளி குதிக்கிற குதிரை போல் நீங்கள் ஓட தான் போகிறீங்க. கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது உறுதிங்க. அடுத்ததாக எந்த ராசி வருதுன்னு பார்ப்போம். இந்த சீட் எடுத்திருக்கேன், பாப்போமா? சிம்மம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனியில மாட்டிக்கிட்டு நாங்கள் படாத அவஸ்தைப்படுறோம். இப்போ ஏதோ விரயகுருன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் என்னதான் பண்ணுறது? வாழ்க்கை ஏற்கனவே போனியான மாதிரி தான் இருக்குது, இன்னும் நாங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் விரயம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அது மாதிரி புலம்புறதை நிறுத்துங்க. இப்போ இந்த விரய குருவாக வந்திருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசியை 5ஆம் பார்வையாகவும், மகர ராசியை 7ஆம் பார்வையாகவும், 9ஆம் பார்வையாக மீன ராசியும் பார்க்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது அவர் தன் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் யாரை பார்க்கிறார்? தன் சொந்த வீட்டையும் பார்க்கிறார். அவருக்கு மீன ராசி அவர் சொந்த வீடு தானுங்க இல்லையா, அதையும் பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். அப்ப இத்தனை காலம் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் இல்லையா? உங்களுக்கு விரய குருவுன்னு சொல்லக்கூடிய காலம் என்னன்னா, நீங்க சுப செலவுகள் செய்யும். எது லைஃபுக்கு தேவை, அடுத்த கட்ட நிலைமைக்கு போறதுக்கு தொழிலுக்கு ஏதாவது முதலீடு பண்ணலாமா, இல்ல கல்யாணம் பண்ணலாமா, இல்ல நான் வீடு ஏதாவது கட்டலாமா, இந்த மாதிரி செலவுகள் நீங்கள் தைரியமா செஞ்சு வந்தீங்கன்னா அந்த செலவுகள் தான் சுப செலவுகள். நீங்க தண்ட செலவுகள் பண்ணீங்கன்னா மறுபடியும் மாட்டிப்பீங்க. அஷ்டமச்சனி இருந்தாலும் கூட இந்த சுபகுருவாக வந்திருக்கக்கூடிய உச்சகுரு உங்களை காப்பாற்றுவார். இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல அந்த லோன் வாங்குறது, கடன் வாங்குறது, நான் வந்து ஒரு வண்டி வாங்கலான்னு ஒரு கடன் வாங்கிட்டேன், ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 50,000 கடன், அந்த மாதிரி வேலையை வச்சுக்காதீங்க. கடனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பாதி பேர் மாட்டிக்கிட்ட முழிக்கிற விஷயம் எது தெரியுமா? கடன்ல தான். நான் ஆடம்பரத்துக்கு வீடு கட்டுறேன்னு சொல்லி லோனு போட்டு கடன் வாங்கினேன், அதில் வீடு கட்டினேன், வீடும் முடியல, கடனும் முடியல. இப்போ என் வீடு வந்து பேங்க்கு ஜப்தி பண்ணிட்டாங்க, நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். பல பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. சார் சிம்ம ராசிக்கும் கடனுங்க சம்மந்தமே கிடையாது சார். நீங்கள் கடனை வாங்கினா மாட்டிப்பீங்க. அதனால் கடனை வாங்குறது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உடல் சார்ந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் உடம்பை வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. கண்ணு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. தூக்கம் இருக்காது உங்களுக்கு கண்டிப்பா. அந்த தூக்கத்தை தொலைக்கக்கூடிய ஒரு காலம் தான். ஆனா அந்த தூக்கத்தையும் நீங்க வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ ஒரு சாக்பாட் தான் அடிக்க போகுது. இத்தனை நாள் தடையா இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிமேல் நடக்கும். உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது என்பது உறுதி. சரிங்களா? திருவள்ளூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்குண்டேஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்க கண்டிப்பா போகணும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நீங்க கண்டிப்பா அந்த ஆலயத்தை போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, அதே போல ஒவ்வொரு சனிக்கிழமையும் கண்டிப்பா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர் வழிபாடு நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். இந்த நரசிம்மர் வழிபாடு நீங்க கண்டிப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா, தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் பண்ணினீங்கன்னா நீங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதை உங்க கண்கூடா பார்ப்பீங்க. அதே போல உங்களுடைய பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறத மறக்காதீங்க. இந்த தர்ப்பணம் தான் உங்களை அடுத்த கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு வழி. ஏன்னா தடையா இருந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா தான் அது விலகும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அதனால இதை சரியா ஃபாலோ பண்ணி நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலங்க. இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.